நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எங்கள் மாமியார் வீட்டில் தான். இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோவில் நான் இதை பள்ளம் எடுத்தது, இதுக்கு பைப் வச்சது, இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேங்களா? 4 இன்ச்சு பைப் மீன்ஸு நம்மளோட வெஸ்டர்ன்லேருந்து சரக்கு வெளியே போகிற பைப்பு. இது அந்த 4 இன்ச்சு பைப் வச்சது, அதுக்கு ரெடியூசர் போட்டு வச்சது, இதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பார்த்து பண்ணது. ஓகேங்களா? நீங்கள் யாருன்னா திட்டிடாதீங்க வீடியோவில் பார்த்துட்டு, என்னடா காணலாம் பழைய காணம் இருக்குது அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒரு கம்பெனியில் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்கிட்ட என்னென்ன இருந்ததும் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு சில சைட்டில் நல்லா இருக்கிற பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவங்களுக்கு அது யூஸ் இருக்காது. ஆனால் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சுப்பனுக்கு குப்பை, அதில் குப்பனுக்கு தங்கம்னுவாங்க. ஓகேங்களா? அதேமாரி என்னென்னா ஒருத்தவங்க வேஸ்டேஜ்னு சொல்கிறது நான் எனக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் அந்தமாரி எடுத்துகிட்டு வந்தது அந்த 2 டேப்பு. நான் ஆங்கிள் வால்வு லியோ கம்பெனி வாங்கிட்டு அந்த ஆங்கிள் வால்வு அந்தமாரி எடுத்துகிட்டு வந்து அந்த 1 அடி கனெக்டிங் ஓஸ் அந்தமாரி எடுத்துகிட்டு வந்து நான் இந்த எல்ஃபாசெட்டோட ஓஸ் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். எல்ஃபாசெட் மட்டும் புதுசாக வாங்கினேன், கன்று மட்டும். ஓகேங்களா? மற்றபடி வெஸ்டர்ன் தான் வாங்கினேன், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸ்ப்ரிண்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ரொம்ப காஸ்ட் கம்மி தான். பாண்டிச்சேரியில் 2300 ரூபா. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த டீ கூட பார்த்தீங்கன்னா இது பிராஸ் மரம் இருக்கிறதால இதை கூட நான் சைட்டில் வேஸ்ட் பண்ணாமல் 2 சைடு கப்ளிங் போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதேமாதிரி அந்த இதுவும் கப்ளிங் போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் பிராஸ் மரம் தான் இருக்குது. மீன்ஸு முக்காவுக்கரை இந்த எல்போ இருக்குல்ல, இதுவும் பிராஸ் மரம் தான். ஓகேங்களா? வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கப்ளிங் மட்டும், எனக்கு கப்ளிங் 15 ரூபா, மீன்ஸ் பாயிண்டில் 10 ரூபா தான் அந்த கப்ளிங். இந்த கப்ளிங்கை போட்டு சால்வெண்ட் வச்சு டைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா இது எங்கள் மாமியார் வீடு இது வாடகை வீடு தான். ஃபஸ்ட்டு இந்த பைப்லாம் தரத்தரன்னு ஆடி இருந்தது. கிளாம்பு கூட பாருங்கள், ப்ளம்பிங் கிளாம்பு போடல, எலக்ட்ரிக்கல் கிளாம்பு தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தர போட்டது நான் தான் போட்டேன். ஓகேங்களா? தர என்ன கன்றாவே இருக்குன்றதுங்க, நான் கொத்தனார் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வாட்டம் காட்டி விட்டு போட்டிருக்கேன். அது இல்லாமல் கொளிர் இந்த பெரிய கொழு சொல்லுவாங்க, இந்த என் கை சைஸுக்கு இருக்கும் அந்த கொளிர். அளவு வச்சு பார்த்தீங்கன்னா முக்கால் கொளுரு, முழு கொளுருன்னுவாங்க பாண்டிச்சேரி அப்படி சொல்லுவாங்க. அந்த கொளுர் வச்சு ஓட்டாமல் வெறும் கால் கொளுருன்னு சொல்லுவாங்க. இந்த சைஸ் கொளுரை வச்சு தான் அதை தரையே போட்டோம். ஓகேங்களா? மீன்ஸ் மேஸ்திரி யூஸ் பண்ணுற கொளுரு. ஓகேங்களா? அந்த மாதிரி தரம் என்ன கேவலமாகுதுன்றாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்பிரிட் லெவலும் வாட்டர் லெவலும் சொல்கிற டியூப் லெவல் இருக்குல்ல, அதை வச்சு மட்டும் பார்த்துட்டு அப்படியே தர போடணும். அந்த இடத்துல பாருங்கள், நம்ம மல்டி ட்ராப் கூட வைக்கல. ஓகேங்களா? நான் காஸ்ட் கம்மியாக பண்ணுறேன்றதால வாடகை விடுறதால ஹவுஸ் ஓனர் பெருசாக ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. மொத்த பட்ஜெட்டை நான் 3000 ரூபா தான் பிளான் பண்ணேன். 3000 ரூபா ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால் என் லேபர் இல்லாமல் மெட்டீரியல் மட்டும் 3000 ரூபா கணக்கு பண்ணால் அதுமாதிரி 3000 ரூபா முடிச்சிட்டேன் நண்பர்களே. இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு கிடைச்ச மெட்டீரியல் வச்சு நான் இருக்கிற அளவுக்கு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அந்த பழைய டேப்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பழைய டேப்லாம் கைட்டி போட்டுருவாங்க, இல்லை லூஸாக இருக்குது, அதனால் அதெல்லாம் கைட்டி போட்டு நம்ம நல்லா இருக்கிற டேப்பாக வாங்கி போட்டோம். ஓகேங்களா? அதனால் நான் இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு பழைய பொருளை யூஸ் பண்ணி தான் அந்த வேலையை நான் செஞ்சுருக்கேன். இதில் நான் என்ன திருத்தணும், எதனா மாற்றணும். ஏன்னா நான் ப்ளம்பர் கிடையாது. ஓகேங்களா? நான் ப்ளம்பிங் லைக் பண்ணி செய்ய மாட்டேன். ஆனால் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஒரு சில வீட்டில் நம்ம எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட் பார்ப்போம். இன்றைக்கி போனால் கஸ்டமர் வீட்டில் கூட பாண்டிச்சேரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஓனர். ஓகேங்களா? அவங்க வீட்டில் கூட ப்ளம்பிங்கும் பார்க்க சொன்னாங்க. வாஷிங் மிஷினுக்கு மேலே கீழே அவங்க அப்பா ரூமுக்கு அவங்க ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினுக்கு டேப் செட்டு, ட்ரைன் பைப்பு, சிங்க்குக்கு இதெல்லாம் போட சொன்னாங்க. போட்டு கொடுத்தேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா கம்ப்ளைண்ட் பார்க்க சொன்னாங்க. அதையும் பார்த்தேன். என்ன சொல்கிறதுன்னு வச்சிங்களா, பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னென்னா ஒரு அவசரம் பார்த்து கொடு ரவி அப்படின்னு என்கிட்ட உரிமையோட கேட்டால் செய்வோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம லேபர் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன மோஸ்ட் இதெல்லாம் இல்லை, இந்த ப்ளம்பிங் லைக் பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரிக்கல் என்னென்னா எல்லாமே பார்ப்பாங்க. சிசிடி கேமரா பார்ப்பேன், ஆரோ பியூரிஃபையர் பார்ப்பேன். ஆனால் ப்ளம்பிங்கை லைக் பண்ணி செய்ய மாட்டேன். ஏன்னா ப்ளம்பிங்கில் என்னென்னா சில நுட்பமான அளவுகள் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு கந்தக்கு நம்மளாம் ப்ளம்பிங் நான் லைக் பண்ணி பார்க்க மாட்டேன். ஆனால் நான் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் தான் செய்வேன். இதே மிஸ்ஸஸ் திட்டி தான் என்னை செய்யவே வச்சாங்க. அதுக்கு நான் கரெக்டாக சொல்லிடணும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணன் திட்டுறதுக்குள்ளே அதை செஞ்சுடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் டப்புன்னு வந்தேன், செஞ்சேன். ஓகேங்களா? ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நம்ம டைம் எடுத்து கரெக்டாக செஞ்சிடலாம். இதில் என்ன குறைந்தா சொல்லுங்கள். நானே மனசுக்கு பட்டது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பேசுவேன். ஏன்னா அதனால் உங்ககிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்ம யூடியூப்லேயும் நம்ம பேசுவோம். அதனால் என்னென்னா உங்ககிட்ட நான் பேசுகிறேன், எதனா குறைந்தா சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் திருத்தி நான் என்னை மெருகேற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இதில் நான் அளவு மிஸ்மேட்சிங்காக பண்ணியிருக்கீங்க, இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம், இது இந்த அளவு வரும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் திருத்திக்கிறேன் நண்பர்களே. இது சின்ன பாத்ரூம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு. இது ஒட்டுமொத்த இந்த நீளம் வருதில்ல, இது பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு. 43 21.5 பிரித்து நான் பெஸ்ட்டாக வச்சுட்டேன். ஓகேங்களா? நான் சென்டர் கனெக்ட் பண்ணி அங்கேருந்து செவுத்து வரதுலேருந்து பைப்புக்கு இருக்குல்ல, நம்ம 4 இன்ச்சு பைப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைப்போட அந்த மூளைக்கு, அதாவது பைப்போட இந்த மூளைக்கு 8 இன்ச்சு விட்டேன். ஓகேங்களா? அது ஒருத்தரோட யூடியூப் வீடியோவை பார்த்து தான் செஞ்சேன். ஓகேங்களா? இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வச்சு அதேமாரி என்னென்னா சால்வெண்ட் அப்ளை பண்ணி ஹீட் காட்டி, ஏன்னா 4 இன்ச்சு பைப்பில் வெஸ்டர்ன் ஹீட் ஆகாது, ஹீட் காட்டி ஏற்றி வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்க்ரூ பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஃப்ரண்ட் டு எக்ஸ்டெண்ட் டேங்க்கையும் வச்சு முடிச்சிட்டேன். என்னன்னா நான் இது எதனா நான் தப்பாக பண்ணிடுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன ட்ரை பண்ணிக்கிறேன், நான் என்னென்ன மாற்றிக்கிறேன்.